பிரியாமாவை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகம்னா என்னன்றதுக்காக, அது உள்ள இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள கத்துக்கணுன்றதுக்காக, எங்களுடைய மாணவர்களுக்கு திருவாசகத்த குடுத்து, அத வாசிங்க. அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் என்னன்றத நீங்க படிங்க. அந்த அர்த்தத்த நீங்க ஒரு சிலத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ மாணவர்கள வந்து ஒரு ஒரு புதுவிதமா நீங்க சிந்திக்க வச்சீங்கம்மா. வேற டைமென்ஷன்ல அவங்கள திங்க் பண்ண வச்சது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் நம்ம 50 வயசு 30 வயசு இப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்மளுக்குலாம் ஆயுஸ் நிறைய இருக்கு. மனசுதான் சாப்பிட்ற உணவு கூட மனசு நல்லா தெளிவா வச்சுட்டா கண்டிப்பா நடக்கும். நாங்க அங்க இருக்கும்போது அவங்க ஒரு பக்தி பாடல்கள் பாடினாங்க. அது எங்களையும் பாட சொன்னாங்க. அதன் மூலியமா ஒரு மனிதர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு டெவோஷனலா இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு அவங்க சொன்னாங்க. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா உங்ககிட்ட நான் பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, உங்களுடைய பாடல்கள் தான். முருகர் பாட்டை நீங்க பாடின விதம் இன்னும் என்னுடைய மாணவர்கள் அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முருகா 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 என்றே நாமம் சொல்லிடுவோம், பாமரனை நாமம் சொல்ல பயம் ஏதற்கு, ஏமன் ரொம்ப பொல்லாதவன் விட மாட்டான், நான் முருக பக்தை என்றே சொன்னால் போட மாட்டான். இதே மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் வரும். சிவ ராமர் கிருஷ்ணர் முருகர் பக்தி. வாழ்க வளமுடன் அப்படின்றது ஒரு வேர்டு மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு அர்த்தத்தை அழகா எங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எல்லாருக்குமே உங்க வீட்டுல எல்லாருக்குமே வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. கூட பிறந்தவங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன் அக்கா எல்லாருமே இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் கேட்கல, எல்லாரும் இருப்பாங்க. எதிர்காலத்துல எல்லாத்தையும் வாழ்த்திட்டே இருங்க. அந்த வாழ்த்து பவர்ஃபுல் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க, வாழ்க வளமுடன். அதை நான் வெறும் வார்த்தை தான் நினைச்சேன். அவங்க கிட்ட பார்க்கும்போது தான் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன யாராச்சும் தொந்தரவு செய்தாலோ இல்லைன்னா ஒரு துன்புறுத்தினாலோ அவங்கள எதுவுமே செய்யாதீங்க, அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவே நான் பயன்படுத்தினேன் என் வாழ்க்கையில. உங்களை திட்டினாலும் சரி, உங்களை அடிச்சுட்டாலுமே சரி, அதனால நீங்க வாழ்க்கை சொல்லிட்டு நீங்க பாட்டுல உங்க வேலைக்கு பார்த்துட்டே இருங்க. அது மறுபடியும் அவங்களுக்கு அவங்களா பேசுறதுக்கு ஆரம்பிச்சுவாங்க. ஓ நம்ம தான் கூட எதிர்த்து நின்று சண்டை போட்டு அது பிரயோஜனம் இல்லை, நான் தான் உண்மைன்னு நிரூபிச்சுக்கோன்னு இல்லை. அது காலம் சுழற்சியில் அவங்களே நம்மோட சேரும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.